ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன், செழித்தே உயர்ந்திடுவேன். கனிவாய் பரிவாய் நீ அணைத்தால் இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன், செழித்தே உயர்ந்திடுவேன். ஆற்றலும் அருளும் நீ தந்தால் 1000 பணிகள் ஆற்றிடுவேன். ஆற்றலும் அருளும் நீ தந்தால் 1000 பணிகள் ஆற்றிடுவேன். தேற்றிட நீயும் அருகிருந்தால் எந்த துயர சுமையும் தாங்கிடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன், செழித்தே உயர்ந்திடுவேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் 145 அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தான் உண்டாக்கிய படைப்புகள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அதனால்தான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பார் என்றால் ஒரு நிமிடம் கூட நம் ஆழ்ந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் அவர் நன்மை செய்யக்கூடிய கடவுள், தீயோர் மீதும் மழை பொழியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அவரிடம் பாகுபாடே கிடையாது. அன்பும் இரக்கமும் கொண்ட தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நம்முடைய தீய செயல்களின் மூலம் நாம் தீமையை தேடி அலைகிறபடியினால், சொகுசான வாழ்க்கையை தேடி அலைகிறபடியினால், கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறபடியினால் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அந்த ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுள் தன்னுடைய முகத்தின் ஒளியை நம்மீது பிரதிபலிக்க செய்கின்றார். எனவேதான் நாம் பிரகாசமாய் இருக்கின்றோம். பாருங்கள், நாம் அழகு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழகை எல்லாம் இழந்தார். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நம்மை மகிமைப்படுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா, தகுதி உள்ளவளாய் இருக்கிறேனா என்பதை நாம் தான் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மிடம் தகுதி இல்லை என்றால் நாம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இழந்து போன அந்த மேன்மையை திரும்பவும் ஆண்டோடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், திருத்துதர் பணிகள்
10வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எங்கும் நன்மையை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செல்கின்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, 4 நற்செய்தியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பித்த நாள் முதல் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கி தன்னுடைய உயிரை கொடுத்த நேரம் வரை அவர் நம்மீது இரக்கமும் பரிவும் கொண்டு நன்மைகளை மட்டுமே செய்தார். குருடர்களை பார்க்க செய்தார், செவிடரை கேட்க செய்தார், முடக்கு வாதமுற்றவர்களை நடக்க செய்தார், நோய்வாய்ப்பட்டிருக்க இருந்தவர்களை குணமாக்கினார், காய்ச்சலை விரட்டி அடித்தார், பேய்களை விரட்டி அடித்தார். அவர் விசுவாசம் குறைவாய் இருந்தவர்களுக்கு விசுவாசத்தை அதிகமாய் கொடுத்தார். தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு நடுவே இருந்த பிரிவினைகளை எடுத்து மாற்றினார். எல்லோரையும் அன்பு செய்தார். எல்லோர் மீதும் பரிவும் இரக்கமும் கொண்டு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார். அரசருக்கு கொடுக்க வேண்டியதை அரசருக்கு கொடுத்தார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கடவுளுக்கு கொடுத்தார். தன்னுடைய தந்தையோடு எப்பொழுதும் இணைந்து இருந்து நன்மையை மட்டுமே இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக நாம் தீமை செய்யலாம். தீய சிந்தனைகளை நாம் எழுப்பலாம். நம்முடைய உள்ளத்தில் அவர்களை வெறுக்கலாம். இது இயற்கையாய் ஒவ்வொரு மனிதனிடம் வரக்கூடிய குணநலங்களே. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குணநலங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த படிப்பினைகளை கொடுத்திருக்கின்றார். அதை தான் இதில் வார்த்தைகளாக எழுதப்பட்டு இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானுடைய துணையினால் அநேக தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் இந்த பைபிளை எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகளை கடைபிடித்து நாம் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளையை போல் இருக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். எப்பொழுதும் அவரிடம் பேசி நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்வதை விட்டுவிட்டு கடவுள் விரும்பக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்புவார். நாமும் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மிடம் தீமை குடியிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து ஆண்டவரே எனக்கு இதை கொடும் என்று சொல்லி கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் ஒரு நாளும் தீமைக்கு துணை போகாத கடவுளாய் இருக்கின்றார். பாருங்கள், லஞ்சம் வாங்குறவர்களும் நல்ல ஒரு பக்திமானாய் இருப்பார்கள். தீமை செய்கிறவர்களும் நல்ல ஒரு பக்திமானாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பயம். தீமை செய்யக்கூடிய வேளையிலே அவர்கள் அதில் மாட்டிக்கொள்ள கூடாது என்றும், லஞ்சம் வாங்கக்கூடிய வேளையிலே அதில் மாட்டிக்கொள்ள கூடாது என்றும், கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல்களை செய்யக்கூடிய வேளையிலே அதில் மாட்டிக்கொள்ள கூடாது என்றும் ஆண்டவரிடம் ஜெபம் செய்து அதை செய்யக்கூடியவர்கள் அநேகம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தினந்தோறும் திருப்பலிக்கு போவார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பார்கள், ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகளை துடைப்பதற்கு, தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த தீய செயல்களை எடுத்து மாற்றுவதற்கு ஒரு நாளும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறாரே, நாம் ஜெபிக்கும் பொழுது நமது நடுவில் வந்து அமர்கிறாரே, நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அதற்கு பதில் கொடுக்கிறாரே. ஏன் அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு நாம் மற்ற தெய்வங்கள் பின்பாக செல்ல வேண்டும்? ஏன் அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு ஏன் நமக்கு தேவையில்லாத அந்த உலகபூர்வமான ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக செல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, கவனமாயிருங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய நாள் விரைவில் இருக்கின்றது. அவர் வரக்கூடிய நாட்களில் நாம் தப்பித்துக் கொள்வோமா என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். தீமையிலிருந்து வெளியே வர வேண்டும். நன்மைகளை செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு நம்மிடம் இருப்ப
ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் முன்பாக ஒரு பரிசுத்தவானாக ஒரு பரிசுத்தவாளாக இருக்க முடியும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். பாருங்கள், அவரிடம் எல்லா நலன்களும் இருக்கின்றன, எல்லாவித ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார், அவர்தான் நம்மளையும் உருவாக்கினார். எனவே இங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கையினுடைய வளங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருடைய கரங்களில் இருந்து உருவானவை. எனவே அவரிடம் இருப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பணக்காரராக, செல்வந்தராக, கோடீஸ்வரராக, உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் செல்வராய் மாறும் பொருட்டு அவர் ஏழையானார். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் செல்வராய் இருக்கின்றோம். பணம் 1 கோடி 2 கோடி லட்சக்கணக்கில் பணத்தை நாம் பேங்கில் வைத்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, அது உலகபூர்வமான ஆசீர்வாதமாய் இருக்குமே தவிர ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்காது. நம்முடைய உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து, எப்பொழுதும் சுகமாய் இருந்து, ஆத்துமா வாழ்வது போல் வாழ்ந்து நம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய வேளையில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். எனவே இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நன்மை செய்யக்கூடிய தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார். அவரிடம் கேட்போம், ஆண்டவரே, நானும் நன்மை செய்ய வேண்டும், உம்மை போல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், உமக்கு தேவையான நீ விட்டு சென்ற அந்த செயல்களை நானும் செய்ய வேண்டும், எப்பொழுதும் மூடி இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, நீர் இளம் காலை பொழுதிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தந்தையுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தந்தை தன்னுடைய மகனை சுமப்பது போல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை சுமந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் செல்வராய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, நீர் செல்வராய் இருந்தும் எங்களுக்காக ஏழ்மையாய் மாறி ஆண்டவரே எங்களை செல்வர்களாய் நீர் உயர்த்தியதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் நீர் வாழக்கூடிய வேளையிலே உம்மை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்லதையே செய்து அவர்களை ஆசீர்வதித்தது போல் இந்த நாளிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த மக்கள் மீதும் ஆண்டவர் நீர் இரக்கம் கொள்ளாமல் இருந்த நாட்கள் கிடையாது சுவாமி. தவறக்கூடிய வேளையிலும் கூட நீர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. வல்லமையாய் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சேர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் நடுவிலே கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, இதோ தேவையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவீராக ஆண்டவரே. தனக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். பவுலடியார் சொன்னாரே, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன், எந்த காரியங்களை நான் வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று சொன்னாரே சுவாமி. அதே போல் அநேக பிள்ளைகள் வாழ்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, ஆனாலும் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் சுவாமி. தீமை செய்ய தெரியாது, ஆனாலும் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறபடியினால் அவர்கள் அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீரே சுவாமி. தந்தையே, இந்த நேரத்தில் நீர் மனம் இறங்கி பாவத்தில் விழக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களை நீர் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் மூலம் ஒரு எழுப்புதலை கொடுப்பீராக. திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. திருச்சபையில் பணிபுரியக்கூடிய சகோதர சகோதரிகள் குருக்கள் நடுவில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. குடும்ப
வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் நடுவில் மாற்றத்தை கொடுப்பீராக. அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பீராக. அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்கிறவர்களுக்கு அமைதியை கொடுப்பீராக. ஆண்டவரே, துன்பத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கண்ணீரையும் துடைத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுற்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. இழந்து போன வேலையை திரும்ப கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இழந்து போன அந்த சரீரத்தை திரும்ப கொடுக்கும்படியாகவும் உமது சரீரத்தில் இருந்து செஞ்ச இந்த இரத்தத்தினால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற நன்மைகளை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஊற்றிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நன்மையை செய்யக்கூடிய கடவுளாய் இருந்து இந்த நாளில் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அவருக்கு சாட்சியாய் நிற்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்புவாராக. ஆமென்.